Hello friends. Samsung தரப்புல இருந்து M series and A series அப்படினு சொல்லி நிறைய phones அதிரடியா லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அதோட ஒரு சில அப்கிரேட் வந்து இப்ப ரீசன்ட்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா மொபைல்லயுமே. நிறைய அன்பாக்சிங் நம்ம ஆல்ரெடி கூட போஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா இவங்களோட லோ பட்ஜெட் அப்படினு பாத்தீங்கன்னா M சீரிஸ்ல M10 அப்படிங்கற மொபைல் தான் 10000 ரூபாய்க்கு உள்ள வரக்கூடியது. இதுல ஒரு சில அப்கிரேட்ல நிறைய அப்கிரேடோட பாத்தீங்க அப்படினா M10s அப்படினு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னலாம் அப்கிரேட் நடந்திருக்கு, இதோட அன்பாக்சிங் and அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல ஸ்பெஷலும் வந்து இந்த வீடியோல இருக்க யூசர்ஸ்க்காக என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நீங்க தம்ப்நெயில்ல நோட் பண்ணியிருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். கிவ் அவேவும் இந்த வீடியோல இருக்கு. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. கிவ் அவே என்னன்றதை பார்த்துட்டு அட்டெண்ட் பண்ணி நீங்களும் வின் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட சேனல்ல வியூஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது யூடியூப் வந்து வீடியோ நல்ல வீடியோவா இல்லையான்றது இதை வச்சு தான் முடிவே பண்ணுறாங்க. எவ்வளோ நல்லா மேக் பண்ணாலும் உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அது எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் அண்ட் வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேரெக்டாக மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு மொபைலை ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு சைடில் வைக்கலாம். இதுக்கப்புறம் டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம பேசலாம். அடுத்து சார்ஜிங் அடாப்டர் 15 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சார்ஜ் போகிறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த இடத்துல குறிப்பாக டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க 9000 ரூபாய் செக்மெண்ட்டில். அண்ட் ஃபைனலாக சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. மிஸ் ஆகக்கூடிய விஷயம் அப்படின்னா பேக் கேஸ் வந்து கொடுக்கல, அதே போல் இயர்ஃபோனும் கொடுக்கல. இந்த ரெண்டு விஷயம் வந்து பாக்ஸில் மிஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மேஜராக 2 அப்கிரேடு வந்து டிஸ்பிளேயில் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம், ஏற்கனவே 6.22 இன்ச் HD+ டிஸ்பிளே இருந்தது. இப்போ அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது 6.4 இன்ச்சாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே போலயே இதுக்கு முன்னாடி நார்மல் HD+ டிஸ்பிளே இருந்த இடத்துல சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 9000 ரூபா பட்ஜெட்டில் சூப்பர் AMOLED அப்படின்றது நல்லா இருந்தாலும் கூட ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா HD டிஸ்பிளே இருக்குது அப்படின்றது கொஞ்சம் வந்துட்டு வாங்குறவங்களுக்கு, இந்த யூடியூப் வீடியோலாம் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு 1080ல் பார்க்க முடியாது, 720pல தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ட்ராபேக் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி சூப்பரான ஒரு டிஸ்பிளே அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து மூணாவது ஒரு மேஜரான சேஞ்ச் என்ன அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா. இதுக்கு முன்னாடி இருந்த செல்ஃபி கேமரா வந்துட்டு 5 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதோட ஒரு சின்ன அப்கிரேடாக 8 மெகா பிக்சலாக வந்துட்டு அந்த செல்ஃபி கேமராவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு மேஜரான அப்கிரேட் என்ன அப்படின்னா ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர். இதுக்கு முன்னாடி M10ல் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது, ஒன்லி ஃபேஸ் அன்லாக் இல்லை நீங்கள் பேட்டர்ன் அன்லாக் தான் பண்ணணும். இப்போது பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் கொடுத்துருக்கிறது ஒரு மேஜரான அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது நார்மல் மற்ற மொபைலில் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான அப்கிரேடுனா ஸ்பீக்கர் சொல்லலாம். ஏன்னா ஸ்பீக்கர் இதுக்கு முன்னாடி M10ல் வந்து பாட்டமில் வச்சுருந்தாங்க. அது அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ அது நார்மலாக எல்லா மொபைல்லையுமே இருக்கிற மாதிரி போர்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்பீக்கரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாட்டமில். இது ஒரு நல்ல சூப்பர் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மேஜரான அப்டேட் அப்படின்னா 3400 mAh பேட்டரி கெப்பாசிட்டி M10ல் கொடுத்துருந்ததை இங்கே 4000 mAh வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட வருது பாக்ஸ்லேயே. அண்ட் இன்னொரு சூப்பரானது நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க என்ன அப்படின்னா, மைக்ரோ USB போர்ட் வந்து M10ல் கொடுத்துருந்தாங்க. இப்போது டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா கிவ் அவே தான். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டுமே தான் இந்த கிவ் அவே. ஏன்னா வெளியில் நான் பெருசாக எந்த இடத்துலையுமே வந்து கிவ் அவே அப்படின்ற மாதிரியெல்லாம் மென்ஷன் பண்ணல. சின்னதாக ஒரு க்ளூ மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கிவ் அவே நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மொபைல் கிவ் அவே கொடுக்க போகிறோம். M10s இந்த மொபைல் வந்து 2 மொபைல் கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு யூடியூப் மூலியமாகவும், இன்னொன்று வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியமாகவும் பண்ண போகிறோம். ஸோ யூடியூப் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் எல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்தை தெரிவிங்க. இந்த மொபைல் பற்றின உங்களோட எல்லா கருத்தையுமே அதில் போடுங்க. ஸோ மறக்காமல் ஒரே ஒரு வரி தேங்க்யூ இந்த மாதிரி மட்டும் போடாமல் கொஞ்சம் பெருசாக எழுதுனீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா
அப்படின்னா இது மட்டும் இந்த இடத்துல செஞ்சீங்க அப்படின்னா போதும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் போகும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க நம்மளோட சேனலை. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நான் ரெகுலராக வந்து இமேஜஸ்லாம் நிறையா போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கமெண்டையும் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இதை வந்து யார் ரெகுலராக வந்து நம்மளோட சேனல் எப்படி ஃபாலோ பண்ணி அதை பண்ணுறாங்களோ அவங்களில் வந்து ஒரு வின்னரை கண்டிப்பாக நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் இதுக்கப்புறம் 10 நாள் வந்து இந்த கிவ்அவே வந்து நடக்க போகுது. இந்த 10 நாளும் யார் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்னு பார்ப்பேன். அதே போல் இந்த கிவ்அவே முடிஞ்சு வின்னர்லாம் சொன்னதுக்கப்புறமும் கூட யாரெல்லாம் ரெகுலராக ஆக்டிவாக நம்ம சேனலில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸான கிஃப்ட்டு வந்து வீடியோவில் சொல்லாமையே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், 10 நாள் கழிச்சு யார் வின்னர் அப்படின்றத கம்யூனிட்டி டேப்லையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ கீழேயும் வந்து நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் யார் வின்னர் அப்படின்றத. ஸோ எகைன் வந்துட்டு வேறு வீடியோவில் வந்து யார் வின்னர் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்காம இந்த வீடியோவையோ இல்லை நம்ம கம்யூனிட்டி டேப்பையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே யார் வின்னர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 2 கிவ்அவேலையுமே வின் பண்ணலாம். இதில் பண்ணுறவங்க அதில் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை, ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றில் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஃபைனலாக ஒரு அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராசஸரில் பண்ணியிருக்காங்க. Exynos 7870 அப்படின்ற ப்ராசஸரை இப்போ Exynos 7884B அப்படின்ற ப்ராசஸருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மொபைலோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு, நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்குது. சப்போஸ் நீங்கள் பப்ஜி கேம் இந்த மாதிரிலாம் விளாட்றீங்க அப்படின்னும் போது நான் பப்ஜி கேம் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ஹெச்டியில் வைக்கும்போது ஒரு சில லேக் என்னால் பார்க்க முடிஞ்சது. பட் ஸ்மூத்தில் வச்சு நான் ப்ளே பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தான ப்ளே கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த மொபைல் வாங்குனீங்க அப்படின்னா ஸ்மூத்தில் வச்சு தாராளமாக பப்ஜி கேம் நீங்கள் விளாட்லாம். அண்ட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஓன் ஒன் யூஏ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 5 பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒன் யூஏ பற்றி கொஞ்சம் டீட்டெயிலான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூடிய சீக்கிரமே போஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா இதில் நைட் மோட் அண்ட் டார்க் மோட் இருக்குது. இந்த மொபைல் சூப்பர் AMOLED அப்படின்றனால இன்னுமே பேட்டரி உங்களுக்கு நல்லாவே சேவ் ஆகும். எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காத ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைட் கேமரா ஏற்கனவே 13 மெகா பிக்சல் இருந்தது, ப்ளஸ் 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடுக்காக கொடுத்துருந்தாங்க, வைட் ஆங்கிளுக்காக. ஸோ அது ரெண்டுமே அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸுமே இந்த இடத்துல நடக்கலை. ஒரு சில ஃபோட்டோஸும் இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் அதே போல் ஏற்கனவே கொடுத்துருந்த அதே ட்ரிபிள் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, ஒரு SD கார்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். டாப்பில் எப்பயும் போலயே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்குது. அண்ட் இன்னும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஓவராலாக மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் சைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. பட் நான் ஏற்கனவே எப்பயும் சொல்லக்கூடியது தான், ஒன் யூஐ வந்து சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்கணுன்னே தேவையில்லை, கம்ஃபர்டபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு இருந்தது. சேம் இங்கேயும் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ஏற்கனவே 8000 ரூபாய் கொடுத்த இடத்துல இப்போ 9000 ரூபாய்க்கு வந்து இதை சேல் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய சில சேஞ்சஸ். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 29ஆம் தேதி வந்துட்டு செப்டம்பர் இந்த மாதம் சேலுக்கு வருது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஸ்பெசிஃபிக் ரிவ்யூ வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்குன்னு தனி ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த கிவ் அவே அட்டன் பண்ணி வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கீழே எல்லாத்துக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.